இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி செய்கிறோம். இந்தியா கேட் சீரக சம்பா அரிசியில். இதுக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள் மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கடற்பாசி, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், முந்திரி, பட்டை, பிரிஞ்சி இலை. இதெல்லாம் நல்லா பொடியாக இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நல்ல பொடியாக அரைச்சாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூட ஒரு 6 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். புதினா கொத்தமல்லி சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பொறுத்த மட்டும் புதினா கொத்தமல்லி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். தென் நான் ஒரு 3/4 கிலோ அரிசி ஊற வைக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ கப்பு. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். நல்லா கல்லி பறிஞ்சிட்டு இப்போ நான் தண்ணி எடுத்து ஊற வைக்கணும். தென் இது 3/4 கிலோ கறி. இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் தூள், லைட்டாக மிளகாத்தூள், தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் விடுங்க. நான் பொதுவாக 3 விசில் விடுவேன். கறி நல்லா கொஞ்சம் போல் சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஒரு அடுப்பில் வச்சு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில், அப்புறம் கொஞ்சம் நெய், நெய் டேஸ்ட் பிடிக்கிறவங்கிறவங்க ஃபுல்லாக நெய்யிலே பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டில் அரைச்சி வச்சுருக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டு அரைச்சதை கொட்டிடணும். கொட்டிட்டு இது கொஞ்சம் பச்சை போட போகிற அளவுக்கு நம்ம கிண்டணும். லைட்டாக நிறம் மாறும். இப்போ கொஞ்சம் நிறம் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணதை அந்த பொடி அவ்வளோத்தையும் இதில் கொட்டிடுறோம். கூட இனிமேல் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் தயிர், இந்த ஒரு ஸ்பூனே போதும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கதால.
தயிர்னு நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தயிர் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கிறவங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மேலே எண்ணெய் பிரிந்து வந்துருச்சு, நீ பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த வேக வச்சுருக்க சிக்கனை இதில் கொட்டுறோம். தண்ணியெல்லாம் தனியாக வடிகட்டி வச்சுட்டு தான் கொட்டணும். ஏன்னா தண்ணி அளவு பார்த்து தான் தண்ணி ஊற்றுறதுக்காக அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இதுலேயும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம அரிசியை போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி இதில் கொட்டுறோம். இப்போ இதுக்கு 5 கப் அரிசி, 3 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக அந்த தண்ணியை கையில் இது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணும்போது தெரியும் உப்பு அளவு தேவையா எக்ஸ்ட்ரா தேவைப்படுமான்னு தெரிஞ்சிடும். ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம். இப்போ லைட்டாக மேலே கொதி வந்திருக்கு. இந்த சீரக சம்பா பிரியாணியை பொறுத்த மட்டும் என்னென்னா அடிக்கடி கிண்டி விடணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிக்கும். இந்த கொதி வந்தோடனே கொஞ்சம் குறைஞ்ச தீயில் வச்சிடணும், இல்லைன்னா நல்லா அடியும் பிடிச்சிரும். அரிசி அவ்வளோ சீக்கிரம் வேகவும் செய்யாது. நல்ல கொதி வந்தோன்னே கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லி புதினா இன்னும் ஜாஸ்தி போடணுன்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தண்ணி எல்லாம் இதாக இருக்கு பாருங்கள். இனிமேல் நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். வெயிட் போட்டு தம் போட்டாச்சு ஒரு 20 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா சூடாக சுவையாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி. இதுக்கு ஒரு வெங்காய பச்சடி, எக்கு, கத்திரிக்காய்